அதுல 26வது வசனம். அதுல 26. அப்போஸ்தலர் 11:26. When he had found him, he brought him to the altar for a whole year. They met with the church and taught a great many people, and in honor the disciples were first called Christians. ஆமே, கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நல்லா தட்டுங்களா? ಆಮೇಲೆ ಅವರು ಪೂರಾ ಒಂದು ವರ್ಷ ಸಭೆಯ ಸಂಗಡ ಕೂಡಿದರು. ಸಭೆಯ ಸಂಗಡದಲ್ಲಿ ಕೂಡಿದ್ರು. ಬಹು ಜನರಿಗೆ ಉಪದೇಶ ಮಾಡಿದರು. ಅಂತ್ಯೋಕ್ಯದಲ್ಲಿಯೇ ಶಿಷ್ಯರಿಗೆ ಕ್ರಿಸ್ತರೆಂಬ ಹೆಸರು ಮೊದಲು ಬಂತು. ಕೈಗಳ ಚಪ್ಪಾಳೆ பாருங்க தேவ பிள்ளைங்க, எல்லாம் ஒருமனப்பட்டாங்க. ஒருமனப்பட்டு எல்லாம் சபையில ஒருமனமா இருந்தாங்க. எல்லாம் ஒருமன சபையில பட்டிருந்தாங்க. அவர்கள் அநேகருக்கு உபதேசம் பண்ணார்கள். அநேகருக்கு அவங்க உபதேசம் பண்ணார்கள். அந்த உபதேசத்தை பார்த்து எங்க பாத்தீங்கன்னா அவங்க சொல்லப்படுகிறது, அந்நிய தேசத்துல அவர்கள் கிறிஸ்தவர் என்று பெயரிட்டார்கள். முதலாவது கிறிஸ்தவ பேரு அந்தியோ பட்டணத்துல வந்தது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அவர்கள் என்ன செய்தார்கள்னா ஒருமனப்பட்டார்கள். நல்லா கவனமாய் கேளுங்க. சபையில முதல் பாயிண்ட், சபையில அவர்கள் கூடி இருந்தார்கள். சபையில ஒருமனம் இருக்கணும். சபையில ஒருமனம் இருக்கணும். நீங்க நிறைய சபையில ஒருமனம் இல்ல. நம்ம சபையில ஒருமனம் இல்ல. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது? அவங்க இஷ்டத்துக்கு மேல ஓடுறீங்க. கூடி பேசுறது கிடையாது. சபையா கூடி பேசணும். சபையில ஆத்துமாக்கள் கம்மியா இருக்கு. ஆண்டவரே, நம்ம சபையில மியூசிக்குகள் கம்மியா இருக்கு. ஆண்டவரே, சபையில ஆண்டவரே எழுப்புதல் கம்மியா இருக்கு. ஜெபம் கம்மியா இருக்கு. ஆண்டவரே, இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? சபையார் கூடணும். யாரும் கூடுறது இல்ல. உங்களுக்கு தெரியுமா? ஆந்திரால இப்பதான் பிரேயர் ஸ்டார்ட் ஆச்சு. சரியா 8 month. ஆனா நான் போய் 1 வருஷம். செப்டம்பர் மாசத்துக்கு 1 வருஷம். 2024 செப்டம்பர்ல நான் முதலாவது போனேன். 2024 செப்டம்பரில் நான் ஃபர்ஸ்ட் ಹೋದೆ. 2025 செப்டம்பருக்கு 1 வருஷம். 2025 செப்டம்பருக்கு 1 வருஷம். ஆனா சபை அங்க ஆராதனை பண்ணி ಅಲ್ಲಿ ಆರಾಧನೆ ಮಾಡಿ சரியா 8 மாசம். ಅಲ್ಲಿ ಸರಿಯಾಗಿ 8 ತಿಂಗಳು. அவங்க பாத்தீங்கன்னா ನೋಡಿದ್ರೆ குரூப் பிரேயர் இருக்கு. ಗ್ರೂಪ್ ಪ್ರೇಯರ್ ಇದೆ. டெய்லி 8 மணிக்கு ராத்திரி 8 ಗಂಟೆಗೆ குரூப் பிரேயர் இருக்கு. ಗ್ರೂಪ್ ಪ್ರಾರ್ಥನೆ ಇದೆ. எல்லாரும் சேருவாங்க. ಎಲ್ಲರೂ ಸೇರ್ತಾರೆ. எல்லாரும் குரூப் பிரேயர் பண்ணுவாங்க. ಎಲ್ಲರೂ ಗ್ರೂಪ್ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ. ரெண்டாவது எல்லாரும் கலந்து பேசுவாங்க. ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಮಾತಾಡ್ತಾರೆ. சண்டே நம்ம என்ன செய்யலாம்? சண்டே ಏನ್ ಮಾಡೋಣ? இந்த ஊழியத்தை எப்படி செய்யலாம்? ಈ ಸೇವೆನ ಹೆಂಗ್ ಮಾಡೋಣ? என்ன பண்ணலாம்? ಹೆಂಗ್ ಮಾಡೋಣ? அவங்க ஆலோசனை பண்ணுவாங்க. ಅವರು ಆಲೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. நம்ம சபையில 20 வருஷம். 20 வருஷம். ஆனா ஒரு சபையில வந்து எல்லாம் 10 வருஷம் விசுவாசிக்கு மேல தான் இருப்பீங்க. எல்லாரும் 10 வருஷம் மேல விசுவாசிகளே ಇರೋದು. ஒருவேளை ஜெசி மட்டும் தான் ஒரு 8 வருஷம் இருக்கலாம். ஜெசி மட்டும் ಒಂದು 8 ವರ್ಷ ಇರಬಹುದು. 2018 ல தான் வந்த. 2018 ರಲ್ಲಿ ಬಂದ. 8 வருஷம். 8 ವರ್ಷ. ஹalleluya. ஹalleluya. தேவ பிள்ளைகளாகிய நாம், தேவರ ಮಕ್ಕಳಾಗಿರೋ ನಾವು நம்ம சபைக்கு எல்லாம் கூடணும். ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಕೂಡಬೇಕು. எல்லாம் கூடணும். ಎಲ್ಲರೂ ಸೇರಬೇಕು. இந்த வேதம் சொல்லுகிறது, ಈ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ, அவர்கள் ஒருமனப்பட்டு ಎಲ್ಲ ಒಮ್ಮನಪಟ್ಟು 1 வருஷ காலமாய் 1 ವರ್ಷ ಕಾಲದಿಂದ சபையில கூடினார்கள். ಸಭೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲ ಸೇರಿ அநேகருக்கு உபதேசம் பண்ணாங்க. ಎಲ್ಲರಿಗೂ ಉಪದೇಶ ಮಾಡಿ எல்லாருக்கும் உபதேசம் பண்ணாங்க. ಎಲ್ಲರಿಗೂ ಉಪದೇಶ ಮಾಡಿ இதுவரைக்கும் நீங்க யாருக்காக சுவிசேஷம் சொல்லிருக்கீங்க? ಯಾರಿಗಾಗಿ ಸುವಿಶೇಷ? எத்தனை ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லிருக்கீங்க? ಸುವಿಶೇಷ உங்களுக்கு தெரியுமா? ನಿಮಗೆ ಗೊತ್ತಾ? நீங்க யாராவது ஒருத்தருக்காவது நீங்க ஒரு நாளைக்கு சுவிசேஷம் சொல்லணும். ನೀವು ಯಾರಿಗಾದ್ರೂ ಒಬ್ಬರಿಗೆ ಒಂದು ದಿವಸ ಸುವಿಶೇಷ உங்களோட சாட்சி சொல்லணும். ನಿಮ್ಮ ಸಾಕ್ಷಿಗಳೇ ಹೇಳಬೇಕು. உங்களுடைய சாட்சி சொல்லணும். ನಿಮ್ಮ ಸಾಕ್ಷಿಗಳೇ ಹೇಳಬೇಕು. சபையில நடக்கிற சாட்சிகளை சொல்லணும். ಸಭೆಯಲ್ಲಿ ನಡೆಯುವ ಸಾಕ್ಷಿಗಳೇ ಹೇಳಬೇಕು. ஒருத்தருக்காவது ஒரு நாளாவது நீங்க சொல்லணும். ಒಂದು ದಿವಸ ಒಬ್ಬರಿಗಾದ್ರೂ ನೀವು ಹೇಳಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. தேவ பிள்ளைகள் ரொம்ப முக்கியமான காரியம். தேவರ ಮಕ್ಕಳಿಗೆ ಇದು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದ ಕಾರ್ಯ. சபையில ஒருமனம் பண்ணணும். ಸಭೆಯಲ್ಲಿ ಒಮ್ಮನ ಪಡಬೇಕು. சபையில ஒருமனம் பண்ணணும். ಸಭೆಯಲ್ಲಿ ಒಮ್ಮನ ಪಡಬೇಕು. எல்லாம் கூடி பேசணும். ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಮಾತಾಡಬೇಕು. எல்லாருக்கும் ஒரே மைண்ட் வரணும். ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದೇ ಮನಸ್ಸು ಇರಬೇಕು. அப்படி வராது.
ಅದು ಬರಲ್ಲ. ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஐடியா இருக்கும். ಒಬ್ಬೊಬ್ರಿಗೆ ಒಂದೊಂದು ಯೋಚನೆ ஆனா அது ಇರುತ್ತೆ. கரெக்டா கொண்டு வரணும் ஒரு நபருக்கு. ಅದೆಲ್ಲ ಸೇರಿ ಒಂದು ஆமென் சொல்லுங்களா? ஆமென் சொல்லுங்களா? ஒரு குரூப்பை உருவாக்குங்க. ಒಂದು ಗ್ರೂಪ್ சாயங்காலத்துல உட்கார்ந்து பிரேயர் பண்ணுங்க. ಸಾಯಂಕಾಲದಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. அந்த டைம்க்கு எங்கேயுமே போக கூடாது. ಆ ಟೈಮ್ಗೆ ಎಲ್ಲೂ ಹೋಗಬೇಡಿ. அந்த பிரேயர்ல நீங்க உட்காரணும். ಆ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ನೀವು ಕೂತ್ಕೊಂಡು அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. இவங்க எல்லாம் ஒருமனப்பட்டாங்க. ನೀವೆಲ್ಲರೂ ಒಮ್ಮನೆ ಪಡಿ. உபதேசம் பண்ணாங்களாம். ಉಪದೇಶ ಮಾಡಿದ್ರು. நீங்க யாருக்கு சுவிசேஷம் ನೀವು சொல்லிருக்கீங்க? ಯಾರಿಗೆ ಸುವಿಶೇಷ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀರಾ? யாருக்கு சுவிசேஷம் சொல்லிருக்கீங்க? ಯಾರಿಗೆ ಸುವಿಶೇಷ ಹೇಳ್ತಾ யாருக்கும் ಇದ್ದೀರಾ? சொல்ற மாதிரி இல்ல. ಯಾರಿಗೆ ಹೇಳ್ತಾರೆ ஏன்னா ಇಲ್ಲ? நீங்க எப்பவுமே ரொம்ப பிஸி. ಯಾಕಂದ್ರೆ ನೀವು ಯಾವಾಗ್ಲೂ ತುಂಬಾ ಬಿಸಿ. எப்பவுமே ரொம்ப பிஸி. ಯಾವಾಗ್ಲೂ ತುಂಬಾ ಬಿಸಿ. எப்பவுமே நீங்க பிஸியாவே இருக்கீங்க. ಯಾವಾಗ್ಲೂ ನೀವು ಬಿಸಿ ಆಗಿದ್ದೀರಾ. அதனால உங்களால உபதேசம் சொல்ல ಅದರಿಂದ முடியாது. ನಿಮ್ಮದಿಂದ ಉಪದೇಶ அப்ப ಹೇಳಕ್ಕಾಗಲ್ಲ. ஆண்டவருடைய சட்டத்தை மீறுறீங்க நீங்க. ಆಗ ದೇವರ ಸತ್ಯವನ್ನು ಮೀರ್ತೀರಿ. நீங்க பாருங்க, ನೀವು ನೋಡಿ அந்தியோ பட்டணத்துல இவர்கள் கிறிஸ்தவர்கள் பேரு. ಅನ್ಯ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತವರು ಅಂತ ಹೆಸರು ಬಂತು. புறா ஜாதிகாரம் பார்த்து ಅನ್ಯ ಜನಗಳು ನೋಡಿ சாட்சி கொடுத்தாங்க. ಸಾಕ್ಷಿ ಕೊಟ್ರು. உங்களை குறிச்சு சாட்சி கொடுக்க முடியுமா? ನಿಮ್ಮನ್ನು ಕುರಿತು ಸಾಕ್ಷಿ ಕೊಡ್ಬೋದು. பரலோகமா உங்களை குறிச்சு சாட்சி கொடுக்காது. ಪರಲೋಕನೇ ನಿಮ್ಮ ಕುರಿತು ಸಾಕ್ಷಿ அப்ப அங்கே ಕೊಡಲ್ಲ. அப்படியே சாட்சி கொடுக்க ಆಗ முடியும். ಅನ್ಯರು ಹೆಂಗ್ ಸಾಕ್ಷಿ இன்னைக்கு ಕೊಡ್ತಾರೆ? நம்ம மாறணும். ಇವತ್ತು ನಾವು ಬದಲಾವಣೆ 11ஆம் ಆಗ್ಬೇಕು. மாசத்துல காலம் ಈಗ வந்து 11ನೇ ತಿಂಗಳಲ್ಲಿ ಖಾಲಿ இன்னும் 2 ಇದ್ದೀವಿ. மாசம் புதிய வருஷத்துல கடந்து ಇನ್ನು போகும். 2 ತಿಂಗಳಲ್ಲಿ ಹೊಸ ವರ್ಷಕ್ಕೆ ಹೋಗ್ತೀವಿ. நம்மளுக்கு ஆண்டவர் ஒரு சாட்சியா இருக்கணும். ದೇವರಿಗೆ ನಾವು ಸಾಕ್ಷಿಯಾಗಿರ್ಬೇಕು. சபைக்கு நம்ம சாட்சியா இருக்கணும். ಸಭೆಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿರ್ಬೇಕು. ஊழியர்களுக்கு சாட்சியா ಸೇವೆಗೆ இருக்கணும். ಸಾಕ್ಷಿಯಾಗಿರ್ಬೇಕು. அல்லேலூயா அல்லேலೂಯಾ. அல்லேலூயா. அல்லேலூயா. சபைக்கு ரொம்ப சாட்சி. ಸಭೆಗೆ ತುಂಬಾ ಸಾಕ್ಷಿ. சபையில ஒருமனம் பண்ணணும். ಸಭೆಯಲ್ಲಿ ಒಮ್ಮನ ಪಡ್ಬೇಕು. எல்லாம் ஒண்ணா கூடணும். ಎಲ್ಲರೂ ಒಂದಾಗಿ ಸೇರ್ಬೇಕು. பேசணும். நீங்க ಮಾತಾಡ್ಬೇಕು. ನೀವು போன்ல கனெக்ட் பண்ணி பேசுங்க. ಫೋನಲ್ಲಿ ಕನೆಕ್ಟ್ ಮಾಡಿ ஒருத்தர் ಮಾತಾಡಿ. ஒருத்தர் கலந்து பேசுங்க. ಒಬ್ರಿಗೊಬ್ರು ಸೇರಿ ரொம்ப ಮಾತಾಡಿ. முக்கியம். ತುಂಬಾ ಮುಖ್ಯ. சபை உங்களுடையது. ಸಭೆ ನಿಮ್ಮದು. சபை ஆண்டவர் எடுக்கப்படும் பொழுது ಸಭೆ ದೇವರು ಎತ್ತುವಾಗ நித்திய கிருபை சபை மக்களை கூட்டாங்க. ನಿತ್ಯ ಕಿರುಬ ಸಭೆ ಮಕ್ಕಳನ್ನು ಕರೀತಾರೆ. இப்ப ஜனங்க போயிருக்காங்க தெரியுங்களா? ಇವಾಗ ಜನಗಳು ಆಚೆ ಹೋಗಿದ್ದಾರೆ. அவங்க எல்லாம் கெஸ்டா தான் போயிருக்காங்க. ಅವರೆಲ್ಲ ಗೆಸ್ಟ್ ಆಗಿ ಹೋಗಿದ್ದಾರೆ. அங்கெல்லாம் அவங்களுக்கு இடம் கிடையாது. ಅಲ್ಲೆಲ್ಲ ಅವ್ರಿಗೆ ಜಾಗ ಇಲ್ಲ. அவங்க கேக்குறாங்களே பிரசங்கம், ಅವ್ರು ಕೇಳ್ತಾರಲ್ಲ ஆ ವಾಕ್ಯ. பிரசங்கம் அவங்களுக்கு கிடையாது. ಅದು ಆ ವಾಕ್ಯ ಅವ್ರಿಗಲ್ಲ. ஏன்னா ಯಾಕಂದ್ರೆ சங்கீத 87ஆம் அதிகாரம் வீட்டுல போய் படிச்சு பாத்தீங்கன்னா ಕೀರ್ತನೆ 87 ವಾಕ್ಯ ನೀವು அதுல ಓದಿದ್ರೆ ரொம்ப ஸ்பஷ்டமாய் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ಅದರಲ್ಲಿ ದೇವರು ಬರ್ತಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. அவன் நித்திய கிருபை சபையெல்லாம் ஒண்ணா கூடும். ಆಗ ನಿತ್ಯ ಕಿರುಬ ಸಭೆಯನ್ನೆಲ್ಲ ಕರೀತಾರೆ. அப்ப ஆண்டவர் உங்களை சாட்சி கேட்பான். ಆಗ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಸಾಕ್ಷಿ அப்போ ಕೇಳ್ತಾರೆ. நீங்க சாட்சி கொடுக்கணும். ಆಗ ನೀವು ಸಾಕ್ಷಿ ಕೊಡಬೇಕು. அல்லேலூயா அல்லேலூயா. 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 தேவ பிள்ளைகளே ದೇವರ ಮಕ್ಕಳೇ ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. ತುಂಬಾ ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರಿ. எடுத்துக்கொள்வோம். அதிலே 19ஆம் அதிகாரம் ಅದರಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲರ 19 சீக்கிரம் எடுத்துக்கொள்வோம். ಬೇಗ ಎತ್ಕೊಳ್ಳೋಣ. எட்டுங்க படிக்க ஆரம்பிப்போம். ಎತ್ತಿರೋರು ಓದು. 10வது வசனம். 19:10. ಇನ್ನು 2 ವರ್ಷಗಳ ವರೆಗೂ ನಡೆದಿದ್ದರಿಂದ ಅಷ್ಟೇ ಸೀಮೆಯಲ್ಲಿ ವಾಸಿವಾಗಿದ್ದ ಯೆಹೂದ್ಯರು, ಗ್ರೀಕರು ಎಲ್ಲರೂ ಕರ್ತನ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದರು. ஆமென். அல்லேலூயா. ಆಮೆನ್. படிங்க சீக்கிரம் படிமா இங்கிலீஷ்ல. Continued for 2 years, ஆ so that all the residents of Asia heard the word of the Lord, both Jews and Greeks. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கதாங்க 2 வருஷமா இப்படி நடந்து கொண்டார்கள். அல்லேலூயா. ஆசியா குடியில் இருந்தோம், கிரேக்கரில் இருந்தோம். அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ரொம்ப அழகா அவங்க கேட்டாங்க. ಎಲ್ಲರೂ ದೇವರ ಸುವಿಶೇಷವನ್ನು ಗಮನದಿಂದ ಕೇಳಿದ್ರು. அப்பா ஜோஷா நீ கர்த்தருடைய வார்த்தைகள் காப்ப நீங்க